ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹல்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பாபி சுனியனான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். உண்மையா இந்த வெப் சீரிஸ் வேற லெவல்ல இருக்குங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கொஞ்சம் ஹைப்பை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதாங்க நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல போகும். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோ கூட போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வீடு தாங்க காட்டுறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள பார்த்தனா ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டேபிள் மேல ஏறி அந்த வீட்டுல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட பேர் ரம்யாங்க. இவங்க இப்படியே கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க ஒருத்தன் வருவாங்க. இவனோட பேர் ராகுலுங்க. இவன் என்ன பண்ணுனா, வந்தவன் அவங்கள பின்பக்கமா நின்னு அப்படியே சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தனா இந்த பொண்ணு திரும்பிட்டு, அட ராகுல் நீங்களா, நீங்க எப்ப வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, அட நான் இப்பதான் வந்தேன், உங்களை ஏன் நான் தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி தான் பின்னாடி நின்னா பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு அவ தடுக்கி மேல விழுவாளா. அவன் அப்படியே பிடிச்ச உடனே 2 பேரும் அப்படியே ரொமான்ஸா ஒருத்தங்க பாத்துட்டே இருக்கும்போது இப்ப ஒரு கட்டத்துல அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது டப்புன்னு அவ சேர்ந்து உட்காந்துட்டு, அட நீங்க இல்லைன்னா நான் விழுந்து கை கால உடைச்சிருப்பேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் தான் இருக்கேன் இல்லையா, உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது, இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எதுக்காக நிக்கிறீங்க, நீங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு அவனை உட்கார சொல்லிட்டு ஒரு மார்க்கமா பார்க்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப பக்கத்து வீட்டுல தாங்க காட்டுறாங்க. இவங்க வந்து நம்ம செகண்ட் ஹீரோனிங்க. இவங்களோட பேரு அஞ்சலிங்க. இப்ப இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டாங்க சொல்லிட்டு போய் ஓபன் பண்ணா, வந்து இருக்கிறது இந்த பக்கத்து வீட்டுல ஒரு ஆன்ட்டி பார்த்தோம் இல்லையா, அவளோட வீட்டுக்காரர் தாங்க. இவ போய் ஓபன் பண்ணோடனே, அட சாயல்ஜி நீங்களா, நீங்க எதுக்கு வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவர் கூப்பிட்டு இவ உள்ள வருவாளா. அண்ணி உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கவா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு ஏன் தயங்குறீங்க, தயக்கம் இல்லாம கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவன் என்ன கேட்பானா, நீங்க ஏன் இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களோட அழகோட ரகசியம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அட உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான், நான் ஒன்னும் அவ்வளவு அழகா இல்ல, உங்களுடைய வைஃப் தான் சிட்டி பொண்ணாச்சு, அவ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா அப்படி சொல்லும்போது, என் வைஃப் சிட்டி பொண்ணு தான் இல்லன்னு சொல்லல, அவ மேக்கப் போட்டாதான் அழகா இருக்கா, மேக்கப் மட்டும் கலைச்சிட்டான்னு வச்சுக்கேன் அப்படியே பேய் மாதிரியே இருப்பா, பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படி சொல்லும்போது, இதை கேட்ட அவளு சிரிப்பாளா. இப்படியே சிரிச்சுட்டே இருக்கும் போது இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா, நம்ம அஞ்சலியோட புருஷன் என்ன பண்ணோம்னா அந்த வீட்டுல இருந்து வெளியே வருவானா, அதே போல இவனும் இந்த வீட்டுல இருந்து வெளியே வரும்போது 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தங்க பாத்துப்பாங்க. பாத்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. ஆமா நீ எங்கிருந்து வர அப்படின்னு இவன் கேட்கும் போது, நான் உங்க வீட்டுல இருந்து தான் வரேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அதை கேட்டுட்டு இவனும் ஷாக் ஆயிட்டு, ஆமா என் வீட்டுல நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல அண்ணி சின்னதா வேலை செஞ்சாங்க, சோ அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொன்ன உடனே, ஆமா நீ என்ன பண்ற, நீ எங்கிருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு இவன் சொல்லுவானா, நானும் உங்க வீட்டுல இருந்து தான் வரேன், அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா சின்ன வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்டு இவனும் ஷாக் ஆயிடுவாங்க. 2 பேரும் என்ன பண்ணா ஒரு பதத்தோட அவங்க வீட்டுக்கு போவாங்களா. போகும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. உள்ள போன நம்ம ஹீரோ அவன் மனைவிட்டு என்ன கேட்பானா, இந்த ராகுல் எதுக்காக இங்க வந்தான் அப்படி சொல்லி கேட்கும் போது, ஏன் என்னாச்சு, அவன் பக்கத்து வீட்டுக்காரன், சோ பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கு வர்றது தப்பு இல்ல இல்லையா அப்படின்னு இவக்கு சொல்லுவாளா. இதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் சொல்றது கேளு, அவனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவனுடைய வெளியில பார்த்தனா நல்லவன் மாதிரி தான் இருப்பான், ஆனா அவனோட மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் அதிகமா இருக்கு, அவன் கிட்ட கொஞ்சம் தள்ளி பழகு, அதுதான் உனக்கு நல்லது அப்படி சொல்லும் போது, எங்க அவன் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா வந்துட்டு போறது தான் இருப்பாங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லும் போது, நான் சொல்றது கேளு, வெளியாளங்கள்ட்ட வெளியில வச்சு பேசி அனுப்பு, எனக்கு அவன் இங்க வரது பிடிக்கல அப்படி சொன்னோன்னே இவ டென்ஷன் ஆயிட்டு வாய முடின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை ஆஃப் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நம்ம அஞ்சலியோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. நம்ம அஞ்சலி என்ன பண்ணோம்னா, நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும் போது அங்க வேலைக்காரன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருப்பானா. இப்ப இவ என்ன சொல்லணும்னா, அட ஹரிஷ் சீக்கிரமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணு, இந்த வேலை முடிச்சுட்டு நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வேற வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணோம்னா அந்த தண்ணி எடுத்து குடிப்பாளா. குடிக்கும் போது இவ என்ன பண்ணோம்னா அப்படியே மேல ஊத்தி அவளோட மேல அடுக்கெல்லாம் ஃபுல்லா ஈரமாக்கிட்டே இருக்கும் போது இதை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரனுக்கு செம மூடாயிடுங்க. அப்படியே அவளை பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருந்தவன் இப்ப இவங்கள தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு, பா இந்த வீடு என்ன இவ்வளவு சூடா இருக்கு, தண்ணி எல்லாம் மேல பட்டாதான் கொஞ்சம் ஜில்லுனா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவ போகும்போது இப்ப இவன் மனசுல நினைப்பானா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மட்டும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்க, முதலாளி உங்களை சுத்தமா நான் ஜில்லுன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முதலாளி நினைச்சிட்டு இவனும் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்மளோட ஹீரோ வீட்டுல தாங்க காட்டுறாங்க. இப்ப ஹீரோ வாசல்ல நின்று இருக்கும்போது அவனோட மனைவி கூப்பிடறா, அஞ்சலி என்ன பண்றது சீக்கிரமா இங்க வா அப்படி சொல்லும் போது, இப்ப அவனும் நடந்து வரும்போது, எனக்கு ஒரு கப்பு டீ போட சொன்னா எவ்வளவு நேரம் போடுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் தான் சொன்னேன் இல்லையா இங்க பால் இல்லைன்னு, உங்களுக்கு டீ வேணும்னா நீங்க போயிட்டு பால் வாங்கிட்டாங்க அப்படி சொன்ன உடனே இப்ப இவனும் ஒரு மாதிரி நிக்கும் போது இப்ப அவளும் உள்ள போயிடாளா. போனவன் இவன் என்ன பண்ணுவானா, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, நம்ம அஞ்சலி ஆண்டி இருக்காங்களே அங்க போய் கேட்போம் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா நம்ம பக்கத்து வீட்டு போயிடாங்க. இப்படி சீனா கட் பண்ணிட்டு இப்ப பக்கத்து வீட்டுல தாங்க காட்டுறாங்க. போனவன் என்ன பண்ணுவானா வாசல்ல நின்னுட்டு, அண்ணி
இருக்கீங்களா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் பொறுமையா உள்ள போகும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம அஞ்சலி வருவாங்க. வந்தவங்க, அட சாயல் நீங்களா, என்ன விஷயமா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு உங்க கிட்ட இருந்து ஒண்ணு வேணும் அப்படி சொல்லும் போது, என் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த மூதேவி டபுள் மீனிங்கா பேசுறான்னு சொல்லிட்டு, எனக்கு உங்க பால் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதை கேட்டா அவளும் ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆன உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஷாக்கா கேட்பாங்களா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்ல இல்ல நான் உங்களை மீன் பண்ணி சொல்லல, எனக்கு ஒரு கப்பு பால் வேணும், வீட்டுல பால் ஆகி போச்சு, அதை கேட்கதான் வந்தேன் அப்படி சொல்லும் போது உடனே அவன் என்ன சொல்லுவானா, சரி நீங்க பால் கேட்டீங்களா, நான் என்னமோ நினைச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான்டா. உடனே அவன் சொல்லுவான், ஆமா என்ன நினைச்சீங்க நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்பானா. சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இருங்க அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணானா, உள்ள போயிட்டு ஒரு கப்பு பால் எடுத்து வந்து கொடுப்பாங்க. அவ பால் எடுத்துட்டு வரும்போது இவன் என்ன பண்ணானா, அவங்கள ஒரு மார்க்கமாவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் பால் எடுத்துட்டு வர சீன் அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாத அவங்க மேல அளவு நல்லா ஓப்பனாவே இருக்குமா, இந்த சீன் செம ஆட்டாவே காட்டியிருப்பாங்க. இப்படியே அவங்கள அவன் சைட் அடிச்சுட்டே இருக்கும்போது வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலை எடுத்து அப்படியே அவங்க மேல ஊத்திப்பாங்க. அப்படி ஊத்தும் போது அவனுக்கு செம்ம மூடானதால இப்ப அந்த கிளாஸ் எடுத்து அவனும் திரும்ப அவங்க மேல ஊத்திட்டு அந்த பாலை அப்படியே குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே குடிச்சு அவங்கள செம்ம மூட ஏத்திட்டே இருக்கும் போது அந்த சோஃபாலே வச்சு அவங்கள மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே நம்ம அஞ்சலி ஆண்டியை போட்டு அந்த இடத்துல மேட்டர் பண்ற சீன்ஸ் ஹாட்டாவே இருக்கும். இப்படியே இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இது கனவுன்னு. அவனும் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டே இருக்கும் போது உடனே அவன் என்ன கேட்பானா, அட சாயல்ஜி என்னாச்சு அப்படியே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல இல்ல நான் வேற எதுவும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. உடனே இவன் என்ன பண்ணுவானா, அந்த பால் எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு, ஏன் அப்படியே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல இல்ல நான் இந்த கிளாஸ் வந்து நாளைக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லும் போது, அட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணனா ஒரு ஃபீலோட அங்கிருந்து போயிடுவாங்க. அப்படி போகும்போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. சீக்கிரமா இதனோட அடுத்த வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா பார்த்துலாங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெப் சீரிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதனோட நேமை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வெப் சீரிஸ் நான் உங்களுக்கு அங்க போடுறேன். அது மட்டும் இல்லாத இந்த சேனல் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய மற்ற சேனலோட வீடியோஸோட அப்டேட்லாம் அதுல வருங்க. ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத டெலகிராம் சேனலோட நேம் அதில் நான் போட்டு வைக்கிறேன். ஸோ அந்த நேமை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டெலகிராமில் அந்த நேம் சர்ச் பண்ணீங்கன்னா இதனோட வீடியோஸ்லாம் அங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஹைப்போட பட்டனுக்கு கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. அது நம்ம வீடியோஸ்க்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் அனுப்புங்க. ஸோ அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே காய்ஸ், சீக்கிரமாகவே அடுத்த வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.